ஹாய். நீங்க ரொம்ப நல்லது செய்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை முன்னேறவே மாட்டேங்குது. கெட்டது செஞ்சா தான் முன்னேறுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா கவலையே படாதீங்க. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், கெட்டது பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க. கவரிங் நகை கடையில அதிகமான கூட்டம் இருக்கும். அத வாங்கி வாங்கி வீட்ல சேர்த்து வச்சு டப்பா டப்பாவ வச்சு மொத்தமா சோப்பு போட்டு கழுவி கழுவி பார்த்து வச்சாலும், அது கவரிங் கவரிங் தான். ஆனா, தங்க நகை கடையில பாருங்களேன், கூட்டம் கம்மியா தான் இருக்கும். அந்த தங்கம் மாதிரி தான் நாம. நமக்கு வர பிரச்சனைகள் கூட தங்கம் நெருப்புக்கு மெருகேறுற மாதிரி தான். அதுக்காக தங்க நகை கடைக்காரன் போய் கெட்டவன்லாம் வாங்குறானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தங்கம் தங்கம் மாதிரி நம்ம அப்படின்னு நினைக்கணும். அந்த தங்கம் மாதிரி தங்க நகை கடையில கூட்டம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதோட மதிப்பு அதிகம் இல்லையா? அது மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். நம்ம நம்ம முன்னேறது, வாழ்க்கையில முன்னேறது அப்படிங்கிறது நிறைய பணத்தினால கிடையாது. பணத்தின் அளவை வச்சு ஒருத்தன் முன்னேறான்னு கிடையவே கிடையாது. எவன் நிறைய பாவம் செஞ்சிருக்கானோ அவனுக்கு தான் பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு வர்ற பணம் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி சம்பாதிச்சிங்களோ, எந்த வழியில சம்பாதிச்சிங்களோ அந்த வழியில தான் அது செலவாகும். சரியா? நீங்க நல்ல வழியில சம்பாதிச்சீங்க அப்படின்னா அந்த பணமும் உங்களுக்கு நல்ல வழிக்காக மட்டும்தான் செலவாகும். இப்போ நீங்க ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்க, உழைக்காம சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணமும் வீணான செலவுகளுக்குத்தான் போகும். சரியா? அதனால ரொம்ப பொருள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. இன்னைக்கு தூக்கம் நம்ம நிம்மதியா தூங்குறோமா, நாளைக்குள்ள பிரச்சனையை நினைச்சு கவலைப்படாம தூங்குறோமா அப்படின்னு நினைக்கணும். அடுத்தவங்க போறாங்களே, அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, எனக்கு மட்டும் பணமே வரலையே, அவ இவ்வளவு பாவம் பண்ணி நல்லா இருக்காளே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நாம மனசு ஆத்மா நம்ம சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருந்துக்கணும். வாய்ப்புகள் கிடைச்சாலும் யாரு தப்பு பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான நல்லவங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். எவனாவது ஒருத்தன் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டான் அப்படிங்கறதுக்காக கெட்டது பக்கம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏற்கனவே கெட்டவங்க தான். மாற தயாரா இருக்கிறவங்கள மட்டும்தான் மாத்த முடியும். மாற தயாரா இல்லாதவங்கள மாத்தவே முடியாது. சரியா? ஓகே.